பகுத்தறிவு பகலவன் ஈவே ராமசாமி பெரியாரும் காமராஜரும் எதிரெதிர் அணி. காங்கிரஸில் மிகவும் முக்கியமான தலைவராக விளங்கியவர் டாக்டர் பி வரதராஜ நாயுடு. ஈவேராவுக்கும் காமராஜருக்கும் மிக நெருக்கமான நண்பராக இருந்தார். அவருடைய பிறந்தநாள் விழா நவம்பர் 21, 1955 ராஜாஜி ஹாலில் நடைபெற்றது. விழாவில் முதல்வராக இருந்த காமராஜரும் கலந்து கொண்டார். இருவரும் சந்தித்து கொண்டது மிக முக்கியமான நிகழ்வு. அந்த விழாவில் ஈவேரா பேசிய பேச்சு மிகவும் குறிப்பிடத்தக்கது. காமராஜனின் மேல் நான் அன்பு கொண்டவன். என்னால் முடிந்த வழிகளில் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகிறேன். காரணம், அவர் சில விஷயங்களில் தமிழன் என்ற உணர்வோடும் உணர்ச்சியோடும் ஆட்சி நடத்துகிறார். அதனால் சிலருக்கு பொறாமை ஏற்பட்டு எதிரிகள் இருந்து கொண்டு அவருக்கு தொல்லை கொடுத்து வருகின்றார்கள். அப்படி அவர்கள் கொடுக்கிற தொல்லைகள் ஒருபோதும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது. நான் அரசியல் தொண்டன் அல்ல, ஒரு சமுதாய நலத் தொண்டன். அதிலும் நம் தமிழ் மக்களின் நலனுக்காக பாடுபடுகிற தொண்டன். அதை முன்னிட்டு அரசியல் என்பதை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் எதிர்க்கவும் விட்டு கொடுக்கவும் நான் துணிவேன். காமராஜருக்கும் எனக்கும் கட்சி அளவில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழர் நலன் என வரும்போது இருவருமே ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறோம். மற்றபடி இருவருக்கும் இடையே எந்த சுயநல நோக்கமே இல்லை. இப்படி கூறினார் ஈவே ராமசாமி பெரியார் காமராஜரை பற்றி. இதைவிட வேறு என்ன எடுத்துக்காட்டோ அல்ல உதாரணமோ வேண்டும்? காமராஜர் மிகவும் உயர்ந்தவர். அதனால்தான் இன்றளவும் கல்விக்கண் திறந்த அந்த கர்ம வீரர் காமராஜரை நாம் போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். காமராஜரை போல நமக்கு இன்னொரு நல்ல முதல்வர் எப்பொழுது கிடைப்பார் என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருந்து வருகிறது. அந்த ஏக்கத்தை தீர்க்க இன்னொரு காமராஜர் கண்டிப்பாக வருவார் என்று நம்பிக்கை கொள்வோம். காமராஜரின் எளிமைக்கு இந்த ஒன்றே ஒன்று சாட்சி போதும். ஒரு முதல்வரின் தாயார் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். யாராவது இப்படி இருந்தார்களா, இருந்திருக்கிறார்களா, இருக்கின்றார்களா? கேள்வி. நீங்களே விடை சொல்லுங்கள் மக்களே, அன்பு நெஞ்சங்களே. காமராஜரை போல அறம் வளர்க்கும் அண்ணல் நமக்கு கிடைக்கட்டும்.